உங்களுடைய கேள்விகளா இருக்கலாம், கருத்துக்களா இருக்கலாம், படக்குழுவினர் கிட்ட கேட்கலாம். ஹலோ ஹலோ. படத்துல ஹீரோ இருக்காங்க, ஹீரோயின் இருக்காங்க, எப்படி உருவப்படுத்துறீங்க, உருவகப்படுத்திருக்கீங்க? லாஜிக்கே இல்லாம இருக்காது. பேய் கூட இருக்கிற மாதிரி இருக்கிறது லாஜிக்கே இல்லாம இருக்காது. எப்படி சொல்ல முடியும்? புரியல. படத்துல பேய்னு ஒண்ணு இருக்கு, இல்லன்னு காட்டிருக்கீங்க. லாஜிக்கே இல்லாம இருக்காங்க, எப்படி அதை நம்புறது? ஃபேண்டசி ஸ்டோரி தானே சார், இது வந்து ஒரு கற்பனையான கதை சார். அது எங்களுக்கு கொஞ்சம் தானே கதை, படமும் நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு ஆன்மாவுக்கும் ஒரு பையனுக்கும் உண்டான அது மட்டும் நம்ம ஃபேமிலியும் சேர்ந்து நம்புவோம். ஃபேமிலி ஓகே. இவர் நம்பும் போது அம்மா கரெக்டாக நம்பினாங்க. கடைசி பேய வச்சு காமெடி தான் பண்ணிருக்கீங்க, சீரியஸா எங்க மனசு வரல. இல்ல நான் எமோஷனலா கொஞ்சம் டச்சிங்கா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கு அப்படி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் சார். தேங்க்யூ சார். என்ன ஒரு மாதிரி பேசுறேன் சார். பேய் அதெல்லாம் ஆவியோ கூட கல்யாணம் பண்றது அதெல்லாம் கூட கொஞ்சம் வித்தியாசமா யோசிச்சிருக்கீங்க. ஆனா அந்த சாமி முகூர்த்த சீனை கொஞ்சம் சீனா காமிச்சிருக்கலாம்ல. இல்ல அவர் கேட்டாரு. புரியுது. அந்த மாதிரி விஷயம் சென்சார் ஏதாவது ஃபர்ஸ்ட்ல இருந்து விசுவலா காமிக்க கூடாதுன்னு ஒரு இதோடய பண்ணிருந்தோம். நீங்க மட்டும் மனசளவுல நாங்க ரசிக்க கூடாது. இல்ல அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்குன்னு யோசிச்சதுதான் சார். இல்ல அதெல்லாம் இருந்திருந்தா இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும். அப்புறம் ஆரம்ப சீன்ல வெட்டியான்னு சொல்றீங்க. வெட்டியாங்கிற வார்த்தை யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி ஓப்பனா? ஒரு தடவை தான் வரும்னு நினைக்கிறேன். இல்ல சென்சார்ல அது கேட்கலையா? இல்ல கேட்கல சார். இது பண்ணுங்க அந்த மாதிரி வார்த்தைகள் யூஸ் பண்ணக்கூடாது. அதான் எதுவும் கேட்கல. நல்லா வித்தியாசமான கற்பனை. சீனா இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்திருக்கலாம் செகண்ட் ஹாஃப்ல. அது மாதிரி அந்த குழந்தை பிறக்கிற வரைக்குமே அவங்க அம்மா நம்புறாங்க அப்படின்றது வந்து இல்ல. அதனாலதான் ரொம்ப கதையை வந்து வெளியில கொண்டு வராம அந்த ஃபேமிலிக்குள்ளேயே மட்டும் சொல்லியிருந்தோம். ரொம்ப நீங்க கேட்குற மாதிரி ஆயிடக்கூடாதுங்கிறதுனால. ஒரு பையங்கிறதுனால அவங்க நம்பிட்டாங்க. 3 ஹீரோயின் இருந்தாங்க. ஆமா. ஆனா நீங்க ஆவி மூலமா குழந்தை பார்த்தது என்னால தாங்க முடியல. இன்ட்ரோல் முடிஞ்சதுக்கு அப்புறம் சீன் வந்து அவர் மெசேஜ் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க மெசேஜ் பண்ணிட்டு இருப்பாங்க, மேல படுத்துட்டு இருக்கேன், உங்களுக்கு முட்டை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் கரெக்டா மெசேஜா கொடுத்துட்டே வந்தீங்க, படத்துக்கு ஏற்ற மாதிரி மெசேஜ்னு சொல்லிட்டு. திடீர்னு பிளாக் பண்ணிட்டீங்களா? ஏன்? சவுண்ட் மட்டும் தான் கேட்டது. ப்ராசஸ் நடந்துருந்ததா? அதுதான் சார். அதுக்கு மேல காமிச்சா நல்லா இருக்காங்க. ஆக்சுவலா இந்த கதை வந்து உங்களுக்கு அது தோணுச்சா, இல்ல எப்படி இத யோசிச்சீங்க இந்த கதையை முதல்ல? இல்ல அவரு படத்துல வந்து குடும்பம் நடத்துறதையும் காமிக்கணும் இல்லையா? ஸோ எந்த அளவுக்கு வந்து அவ அந்த ஆனந்தி கேரக்டர் வந்து அவ கூட ஜெல்லா இருந்தாங்கிறதுக்காக அந்த சீன். அதுதான் சார். ஹீரோ கிட்ட சொல்லும் போது ஹீரோ நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்க? ஏன்னா ஒரு ஹீரோயினே இல்லாம நீங்க ஃபீல் பண்ணணும் அப்படிங்கும் போது டப்பிங்ல வாய்ஸ் கொடுக்கும் போது உங்க மூடு எப்படி இருந்தது? மூடாதாங்க சார். சார் அவரு ஸ்கிரிப்ட் படிக்க கொடுத்திருந்தார் சார். அதுல வந்து ஒன் லைன்ல எழுதிட்டாரு, ஹீரோயின் கூட ரொமான்ஸ் பண்றீங்க, நீங்களே வந்துட்டு பண்றீங்கன்ற மாதிரி. நீங்களே கற்பனையில வந்துட்டு ரொமான்ஸ் பண்றீங்க எழுதிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து ஸ்பாட்ல தான் சொன்னாரு, இந்த மாதிரி தான் சொல்லிட்டு ரொம்ப டூ மச்சா இருக்கும் சார் சொன்னதுனால கொஞ்சம் பிளாக் ஸ்கிரீன்லாம் பண்ணி காப்பாற்றி விட்டுருக்காரு சார். இல்லை சார், நீங்க ரொம்ப நாளா வந்து முயற்சி பண்ணி ஒரு விஷயத்த தோல்வி அடைஞ்சிருங்க. அது ஆக்சுவலா உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். ஆனா இப்ப வந்து உங்களுக்கு திறமை இருக்கு, ஆனா மேல வர முடியல. ஏன் யாரும் அப்ரோச் பண்றது கிடையாதா? இல்ல திறமை இல்லாம இப்ப பாத்தீங்கன்னா வந்து இன்ஸ்டாலையும் எல்லாத்தையும் ஃபேமஸ் ஆயிடுறாங்க. திறமை இருந்தும் வந்து ஏன் தமிழ் சினிமாவில் நிறைய பேர் மேல வர முடியல? அதுதான் காரணம். ஒரு சிலருக்கு உடனே நடந்துடும் சார், ஒரு சிலருக்கு லேட்டா நடக்கும். விக்ரம் சாருக்கு லேட்டா நடந்தது, அருண் விஜய் சாருக்கு லேட்டா நடந்தது. ஸோ அந்த மாதிரி சொல்லலாம் இல்லையா? ஜெயிச்சிடலாம் சார் கண்டிப்பா. சார் இல்லை சார், ஆவி படத்துல கிராபிக்ஸே இல்லாம ஆவியை காட்டணும் என்ன காரணம்? என்கிட்ட கேட்டீங்கன்னா ஒரு சீன்ல கூட கிராபிக்ஸ் ஒண்ணுமே இல்ல சார். உணர்வுபூர்வமா அதான் சார் கேளுங்க சார். இல்ல உணர்வுபூர்வமா பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நினைச்சீங்க? அதுதான் சார், காமிக்கவே கூடாது, அது ஒரு கான்செப்டாவே வச்சு பண்ணிட்டு இருந்தாரு. அது கிராபிக்ஸ்க்கு இல்ல படத்துல 150 கிளிப்ஸுக்கு மேல
இது விஎஃப்எக்ஸ் கிளிப் இருக்குது, அதுக்காக பண்ணல. இது ஒரு ஐடியாவை வச்சு பண்ணது, காமிக்கக்கூடாதுங்கிற ஒரு ஐடியா. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆவி வந்து 12 மணிக்கு தான் மெசேஜ் பண்ணுங்கிறீங்க. ஆஃபீஸ் போகிற டைமில் மெசேஜ் பண்ணுறாங்க, இல்லை சமைக்கிற டைமில் பண்ணுறாங்க. அந்த கல்யாணத்துக்கு அப்புறம் எனி டைம் வந்துடுறாங்க சார். ஆமாம், ஃபர்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்துருக்க மாட்டாங்க. இவங்க கூட லவ் டைமிங் இல்லாமல் சார். ஆவியை பற்றி சொல்லியிருக்கீங்க, கரெக்டு. ஆவிக்கு வந்து அந்த ஆசை நிறைவேற்றுனா அது உலகம் வந்து போயிடுறாங்க. இந்த ஆவி குழந்தைய பற்றிக்குது, அதுக்கப்புறம் கடைசி வரைக்கும் வாழுதா? எப்படி சார் ஒன்றும் புரியல கடைசியில். இந்த ஆவி போவாதா? அந்த கடைசி வரைக்கும் இருக்குமா? எப்படி அது? அதான் சார், அது இவர் கூட தான் வாழ்ந்துட்டு இருக்குங்கிற மாதிரி தான் முடிச்சிருக்கோம் சார். அது நம்ம சொல்றது தானே சார், இது எல்லாமே ஒரு கற்பனை தானே சார். ஆன்மாங்கிறது இருக்குதா இல்லையான்னு தெரியல, இது ஒரு கற்பனை. இந்த பையனோட அவங்க லைஃப் ஃபுல்லாகவே வாழ்கிற மாதிரி நம்ம முடிச்சிருக்கோம். அதுதான் சார். ஸ்ரீராம் கார்த்திக் சார் சொன்ன மாதிரி மியூசிக் டைரக்டர் பிரமாதமா பண்ணிருக்காங்க. அவர் தான் உங்க படத்துல உட்கார வைக்கிறார். அவர் தான் உயிர் பாட்டு எல்லாமே கேமராமேன். தேங்க்யூ. இல்லை, அது ஃபினிஷ் பண்ணி தான் அனுப்பிச்சிருப்போம். இவர் அப்ரோச் பண்ணுவாங்க, கைல் கேரக்டர் வந்து அப்ரோச் பண்ணி பார்ப்பாங்க. இவர் தன்னோட முடிவை சொன்னதுக்கப்புறம் அவங்க போயிடுவாங்க. ஃபினிஷ் பண்ணியிருப்போம். அது அதுக்கப்புறம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஹலோ சார், 13 படம் வருது. ஓகே சார். ஒரு நல்ல இவ்வளோ காம்படிஷன் உலகத்தில் இப்படி ஒரு படம் பண்ணியிருக்கீங்க. ஒரு செக்ஸாக்கும் மேலோங்கி தான் அதுக்காச்சும் பார்க்க வந்திருப்பாங்க. இல்லை, செக்ஸ் மக்களை வந்து முட்டாளாக்குற, இது வந்து கற்பனை இல்லை, முட்டாளாக்குற மாதிரி இருக்குது. மெசேஜுங்கிறது எல்லாம் நம்பகத்தன்மையே இல்லையா சார்? கொஞ்சமாச்சும் நம்பகத்தன்மை இல்லை சார். செக்ஸ் வந்து வியாபாரமாக இருக்குன்னு எனக்கு தோணலை. கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக பண்ணியிருக்கிறோம், ஃபுல் அண்ட் ஃபுல் லவ் ஸ்டோரியாக பண்ணியிருக்கிறோம். அது சில அபிலாஷம். எது சார்? கட்டத்துக்கு மேல பாத்தீங்கன்னா வாடகை தாயின்னு சொல்லிட்டு ஒரு அடுத்த கட்டத்துல இருப்பாங்க, அதை யூஸ் பண்றாங்க. இங்க அனாதை குழந்தைகள் நிறைய பேர் அனாதாசிரமத்துல இருக்காங்க. அதை நீங்க சொல்லியிருக்கலாம். இல்ல இது சொல்லியிருக்கலாமே. இல்ல ஒரு ஹீரோ வந்து என்னன்னா அந்த பொண்ணோட கருவுல இருந்து தன்னோட ஒரு கதைய ஒரு குழந்தையை உருவாக்கணுங்கிறது தான் அவருடைய இதா இருந்திருக்கும். அதுதான் அவர் ஆனந்தி மேல வச்சிருக்கிற அன்புக்கு இதா இருக்கும்னு நினைச்சு அவர் பண்ணியிருக்காரு சார். இந்த கதை காதல் கதையும் கிடையாது, பேய் கதையும் கிடையாது. ஆமா, இந்த டைரக்டர் சொல்லும்போது நிறைய ஹீரோ இருக்கும்போது நம்மகிட்ட வந்திருக்காங்க, இந்த கதையில எப்படி நடிச்சீங்க, அப்ப பேய் இல்லாமலே நடிக்கக்கூடிய அதுவும் அந்த மாதிரி காதல் காட்சி, அந்த ஃபர்ஸ்ட் நைட் காட்சிலாம் எப்படி உங்களால நடிச்சிருந்தீங்க சார்? கதை கேட்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு சார் உண்மையாகவே. அண்ட் அப்புறம் சேலஞ்சிங்காக சார் இருக்கும். யாருமே இல்லாமல் நம்ம நடிக்கிறோம், பக்கத்தில் இருக்கும் கூட நடிக்கிறது ஈஸி. யாருமே இல்லாமல் நம்மளே அதை கற்பனை பண்ணிட்டு நடிக்கிறதுன்றது கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கும்னு நினச்சேன். அது எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக தான் சார் இருந்தது, நல்லா இருந்தது சார் நடிக்கிறதுக்கு. பத்திரிகை நண்பர்களின் கேள்விகளுக்கும் கருத்துக்களுக்கும் நன்றி. அடுத்ததாக குழு புகைப்படம் எடுத்துக்கொள்ளலாம். குரூப் போட்டோ. போட்டோ